இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜெயசீலன் ஐஏஎஸ் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கும் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர்துறை அமைச்சர் அப்பா பெரியவர் அவர்களே, இந்த நிகழ்வில் இந்த ஒரு அலுவலகத்தை ராஜபாளையம் தொகுதிக்கு தந்து இந்த நிகழ்வில் சிறப்புரை ஆற்றியிருக்கும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களே, இந்த நிகழ்வில் எங்களுடன் கலந்து கொண்டு இந்த அலுவலகம் வருவதற்கு முழு காரணமாக இருந்த அன்பு அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்களே, விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணாச்சி சீனிவாசன் அவர்களே, துணை போக்குவரத்து ஆணையர் ரவிச்சந்திரன் அவர்களே, வட்டார போக்குவரத்து அலுவலர் இளங்கோ அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள ஏனைய கழக தோழர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் சமுதாயத்தின் ஒரே வழிகாட்டி மாண்புமிகு தலைவர் தளபதியார் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதல்வராக பொறுப்பேற்ற இந்த 2.5 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அவற்றை ஒவ்வொரு அமைச்சர் மூலமாக கேட்டறிந்து, சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக கேட்டறிந்து அவற்றையெல்லாம் உடனுக்குடன் நிறைவேற்றி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் ராஜபாளையம் தொகுதிக்கு இந்த போக்குவரத்து அலுவலகத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். இதற்காக முழு மூச்சில் பாடுபட்ட அன்பு அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்கள் இந்த அலுவலகம் மட்டுமல்ல, சட்டசபையில் மாண்புமிகு தலைவர் அவர்கள் எந்த ஒரு நலத்திட்ட அறிவிப்பை அறிவித்தாலும் அதில் கண்டிப்பாக ராஜபாளையம் தொகுதி இடம்பெற வேண்டும் என்பதற்காக அனைத்து அமைச்சர்களை சந்தித்து ராஜபாளையம் தொகுதிக்கு எதுவெல்லாம் வேண்டுமோ அவற்றை ஒவ்வொன்றாக கேட்டு பெறுவதில் அண்ணன் தங்கப்பாண்டியனுக்கு நிகர் அவரே தான். இன்னும் சொல்ல போனால் மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்திலும் ஒரு தலைமை மருத்துவமனை தான் இருக்கும். ஆனால் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 2 தலைமை மருத்துவமனை, ஒன்று அருப்புக்கோட்டை, இன்னொன்று ராஜபாளையம். அப்படி ஒரு இல்லாத சட்டத்தையும் புதுசாக உருவாக்கி ராஜபாளையம் மக்களுக்கு எதுவெல்லாம் நல்லது தேவையோ அதெல்லாம் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு. போன தடவை எதிர்கட்சியாக எம்எல்ஏவாக இருக்கும்போது எல்லா திட்டங்களுமே ராஜபாளையம் பகுதியில் நடந்துச்சுன்னா அதுக்கு அவரோட உழைப்பு தான் காரணம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லுவாங்க, உங்க எம்எல்ஏ உருண்டுகிட்டே இருக்காரா, எங்க போனாலும் எந்த ஆபீஸ்ல போனாலும் அவர் தான் இருப்பாரா, ஏதாவது ஒரு ஸ்கீமு எங்கேயாவது போய் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கிறாரு. அப்படிப்பட்ட எம்எல்ஏ ராஜபாளையத்துக்கு எடுத்தது உண்மைக்கு நாமெல்லாம் ஒரு பெருமை செய்திருக்க வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களிடம் ஒரே ஒரு கோரிக்கை, இந்த அலுவலகம் இன்று வாடகை கட்டடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் சொந்த கட்டடத்தில் அனைத்து வசதிகளோடு இந்த பகுதியில் இயங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தற்போது புத்தகம் வழங்கி சிறப்பு செய்வார்கள். தொடர்ந்து போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக ஓரிரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தற்போது தலைமையுரை வழங்குவார்கள். இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களே, தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர், விருதுநகர் மற்றும் ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர்கள், நகர்மன்ற தலைவர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள், அரசு துறை அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்று ராஜபாளையம் பகுதி மக்களுக்கு ஒரு சிறப்பான நாள். இங்கே எனக்கு முன்பாக பேசிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி போக்குவரத்து துறையினுடைய சேவைகள், குறிப்பாக புதிதாக வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவது அல்லது வாகனங்களுக்கான உரிமம் புதுப்பித்தல் போன்ற பல்வேறு சேவைகளை பெறுவதற்காக இந்த பகுதியில் மட்டும் ஏறத்தாழ ஒரு 7300 டீபோர்டு வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய வாடகை வாகனங்கள் இயங்குகின்றன. அது மட்டும் இல்லாமல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள், தனிநபர் பயன்பாட்டுகளுக்கும் இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள்னு ஏறத்தாழ ஒரு 1,10,000 வாகனங்கள் இயங்கக்கூடிய ஒரு சூழலில் இதனுடைய சேவைகள்லாம் பெறுவதற்கு இங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு ஒரு நாள் அல்லது அரை நாளாவது குறைந்தபட்சம் ஆகக்கூடிய ஒரு சூழலில் பொதுமக்களினுடைய
அந்த சிரமத்தை போக்க வேண்டும் என்பதற்காக மிகுந்த முயற்சி செய்து, குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், நமது மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் நிதித்துறை அமைச்சர் அவர்களும் இந்த திட்டத்தை விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக, இதை உடனடியாக ஒரு வாடகை கட்டத்தில் இயங்க வேண்டும் என்பதற்காக முழு முயற்சியோடு இன்று இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் இது குறித்து விரிவாக பேசிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், இது தொடர்பாக இந்த இடம் இங்கே ஃபைனலைஸ் இறுதிப்படுத்துவதற்கு இதற்கு முன்பாக ஒரு மகளிர் திட்டத்தினுடைய அலுவலக கட்டிடம் ஒன்று இருந்தது. அந்த அலுவலக கட்டிடத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று என்னை ஒரு 4-5 முறை நேரடியாக அலுவலகத்தில் வந்து சந்தித்து இதை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று மிகுந்த முனைப்பு காட்டினார் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மிகுந்த முனைப்போடு இதை விரைவாக செயல்படுத்திய அவருக்கு உண்மையிலேயே நம்முடைய பாராட்டுக்குரியவர். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் சமீபத்தில் கடந்த 2-3 நாட்களாக சமூக வலைத்தளங்களில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் அவருடைய துறைக்கும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் தரப்பில் மிகுந்த பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த தீபாவளிக்கு மிக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்வதற்காக அந்த பாராட்டுக்களை பெற்றதோடு நேரடியாக நமது மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மாவட்டத்திற்கு புதிய வழித்தடங்கள், பள்ளி மாணவர்கள் செல்வதற்காக கூடுதல் பேருந்துகள் உள்ளிட்ட பொதுமக்களினுடைய கோரிக்கைகளை மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களிடத்திலும் நான் வழங்கியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அது குறித்து பரிசீலிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக. அதற்கும் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த போக்குவரத்து துறை அலுவலர்கள் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் தற்போது விழா சிறப்புரை வழங்குவார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருடைய ஆணைப்படி போக்குவரத்துறை சார்பாக ராஜபாளையம் மோட்டார் வாகன ஆய்வாளர் புதிய பகுதி அலுவலகம் திறப்பு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் ஜெயசீலன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய இணை போக்குவரத்து ஆணையர் ரவிச்சந்திரன் அவர்களே, இந்த அலுவலகத்தை திறந்து வைத்து விழா பேருரை நிகழ்த்த இருக்கின்ற வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் KKSR ராமச்சந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் தனுஷ்குமார் அவர்களே, ராஜபாளையம் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் தங்கபாண்டியன் அவர்களே, விருதுநகர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் ARR சீனிவாசன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளே, பல்வேறு துறை அலுவலர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியும் சீரான வளர்ச்சியை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை அறிவித்து அதில் 10 கோரிக்கைகளை அளிக்கை செய்து மிக முக்கியமான கோரிக்கைகளை இந்த ஆண்டு முதற்கட்டமாக வழங்கியிருக்கிறார்கள். அதில் நம்முடைய ராஜபாளையம் தொகுதிக்கு இந்த புதிய அலுவலகம் திறக்கின்ற இந்த சிறப்புமிகு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நம்முடைய ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கையை எங்களை பார்க்கும்போதெல்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அதேபோல் துறை அலுவலர்கள், உயர் அலுவலர்களை எல்லாம் இது குறித்து சந்தித்து கொண்டிருப்பார். அதேபோல் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களும் எங்களை காணுகின்ற பொழுதெல்லாம் இந்த மாவட்டத்திற்கு எது தேவையோ அதையெல்லாம் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த அளவிலே இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரைப்படி, ஆணைப்படி இந்த அலுவலகம் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை தொலைதூரத்திற்கு சென்று கிருஷ்ணன் கோயில் பகுதிக்கு சென்று இந்த சேவைகளை பெற்று வந்தவர்களுக்கு இன்றைக்கு இங்கே உள்ளூரிலேயே கிடைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு. அது LLR எடுப்பதோ, புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதோ, அல்லது புதிய வாகனங்களை பதிவு செய்வதோ, இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் இனி தொலைதூரத்திற்கு அலையாமல் இங்கேயே பெறுகின்ற இந்த வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஏழை எளிய மக்களுடைய நலனிலே மிகுந்த அக்கறை கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இது போன்ற திட்டங்களை தொடர்ந்து அறிவித்து வருகிறார். இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டதைப் போல மகளிர் விடியல் பயணம் என்ற அந்த பயணம் அரசு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா அந்த பயணத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்
தேர்தல் நேரத்தில் அறிவித்த அந்த திட்டம் இன்றைக்கு 375 கோடி பயணங்கள் நிகழ்ந்திருக்கின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. அந்த திட்டத்தை அறிவித்த போது கூட பலருக்கும் சந்தேகம், இலவசமாக அந்த பயண வாய்ப்பு வழங்க முடியுமா, இதெல்லாம் நடைமுறைக்கு வரக்கூடியதா என்று ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மக்களுக்கான சேவைகள் வழங்கப்படுவதிலே முன்னுரிமை அளித்து செயல்பட வேண்டும் என்று அறிவுரை வழங்கி அந்த அடிப்படையில் இன்றைக்கு 375 கோடி பயணங்கள், ஒரு நாளைக்கு சராசரியாக 40 லட்சம் பெண்கள் அந்த இலவச பயணத்தை மேற்கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இங்கே வந்திருக்கின்றவர்கள் சரிபாதி பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான ஒரு ஆட்சி என்றால் இதுவரை இருந்த ஆட்சிகளில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சிதான் என்பதை நீங்கள் உங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அது இந்த மகளிருக்கான இலவச பயணமாக இருந்தாலும் இப்பொழுது அறிவித்து இன்றைக்கு வெற்றிகரமாக 3வது மாதமாக நீங்கள் எல்லாம் மாதம் 1000 கலைஞர் உரிமை தொகை பெறுகிறீர்கள். இந்த திட்டம் செயல்படுத்த முடியுமா என்ற சந்தேகத்திலே பலருக்கும் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் வெற்றிகரமாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி முதல் கட்டமாக 1,06,00,000 பேருக்கு வழங்கி அடுத்த கட்டமாக இப்பொழுது 2ஆம் கட்டம் 10 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்றால் தொடர்ந்து இந்த மக்களுக்கான திட்டம் யாரெல்லாம் பெற வேண்டியவர்களோ அவர்களை சென்று சேர வேண்டும் என்றுதான் இன்றைக்கும் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் புதுமை பெண் திட்டம். கிராமத்தில் இருக்கின்ற ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண் குழந்தைகள் அரசு பள்ளியிலே படித்தால் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்தால் அவர்கள் கல்லூரிக்கு போகிற நேரத்தில் மாதம் 1000 வழங்கப்படும் என்ற திட்டம். இந்த திட்டம் தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டம். என்ன தேவை இருக்கிறது, மக்களுக்கு எது செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் ஆய்வை மேற்கொள்கின்ற முதலமைச்சர் என்கின்ற காரணத்தினால்தான் பெண் குழந்தைகள் உயர்கல்வி பெறுவதில் சிரமம் இருக்கிறது. குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலை காரணமாக அவர்களை படிக்க வைக்க வேண்டுமா, திருமணம் செய்து வைக்க வேண்டிய பெண் தானே என்ற எண்ணத்திலே கல்லூரி படிப்புக்கு அனுப்பாமல் இருந்து விடுகிறார்கள். எதிர்காலத்தில் அப்படி இருந்துவிடக்கூடாது, எல்லா பெண்ணும் கல்லூரி படிப்பு பெற வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்து அந்த புதுமை பெண் திட்டத்தை அறிவித்த காரணத்தினால்தான் இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் கூடுதலாக பெண் குழந்தைகள் சேர்ந்திருக்கிறார்கள். அதே போல கல்லூரியிலே கூடுதலாக பெண் குழந்தைகள் சேர்ந்திருக்கிறார்கள். இதை நான் சொல்வதற்கு காரணம், நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே பேசும்போது சொன்னார், அங்கே அமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் என்னிடத்தில் வலியுறுத்தி சொன்னது தான், பள்ளிக்கு போகிற மாணவர்களுக்கும் கல்லூரி போகிற மாணவர்களுக்கும் கூடுதல் பேருந்து வசதி தேவைப்படுகிறது, அதை செய்து தர வேண்டும் என்று சொன்னார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் எங்கள் துறை சார்ந்த ஆய்வு எது நடந்தாலும் அதில் வலியுறுத்துவது, பள்ளி செல்கிற குழந்தைகளுக்கும் கல்லூரி செல்கிறவர்களுக்கும் அவசியமாக பயணத்தை நாம் உறுதி செய்ய வேண்டும், அவர்களுக்கான பேருந்து சேவையை உறுதி செய்ய வேண்டும் என்ற அந்த அறிவுரையை வழங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பள்ளியிலே சேர்க்கை விகிதம் அதிகரிக்கிறது, அரசு கல்லூரியிலே சேர்க்கை விகிதம் அதிகரிக்கின்ற காரணத்தினால் கூடுதல் போக்குவரத்து சேவை அளிக்க வேண்டியிருக்கிறது என்ற காரணத்தினால்தான் நாங்கள் எங்கே தொடர்ந்து அதிகரிக்கிறது என்று ஆய்வு செய்கின்ற பொழுது நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கின்ற இந்த திட்டங்கள், புதுமை பெண் திட்டத்தின் காரணமாக கல்லூரியிலும் பள்ளியிலும் மாணவர் சேர்க்கை, அது அரசு பள்ளியிலே மாணவர் சேர்க்கை அதிகரித்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது. இதை நான் இங்கே வலியுறுத்தி சொல்வதற்கு காரணம், நம்முடைய பெண் குழந்தைகள் கல்வியிலே உயர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட நல்ல ஆட்சியிலே நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அவர்கள் கூட நேற்று சென்னையில் இருந்தார்கள். முதல்வரோடு புயல் வருகின்ற சூழலில் அதனை கண்காணிக்கின்ற மையத்தில் நம்முடைய முதல்வர் நேரடியாக ஆய்வு செய்து அதை பார்த்துவிட்டு நம்முடைய அமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். மீண்டும் புயல் வலுவடைந்தால், மழை அதிகரித்தால் அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு அவருக்கு சென்னை செல்ல வேண்டும். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை ஒப்புக்கொண்டபடி நடத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு போக்குவரத்துறை சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வருவாய்த்துறை என்றால் தமிழகத்தில் ஒரு மிக சிறப்பான ஒரு துறையாக, மக்கள் எளிதில் நாடி சென்று தங்களுடைய பிரச்சனைகளை முடித்துக் கொள்கின்ற துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சொன்னோம்னா பட்டா கிடைக்கிறவர்களுக்கு எளிதாக கிடைப்பதற்கு அதற்கு ஒரு சிறப்பு நிகழ்வை எல்லாம் அறிவித்து அதை செயல்படுத்துகின்ற ஒரு துறையாக நம்முடைய மாண்புமிகு அண்ணன் KKS அவர்கள் தலைமையில் வருவாய்த்துறை இன்றைக்கு மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தலைமையிலே இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பங்கேற்பதற்கு பெருமை அடைகிறோம். இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.